Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்கு அப்ளை பண்ணிட்டு ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ இது. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அடுத்ததா நமக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம எந்த அளவுக்கு பெஸ்டா பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெஸ்ட் காலேஜ்ல நமக்கு சீட் வந்து கிடைக்கும். நல்ல கட் ஆஃப் வச்சிருந்தோம் ஒரு சில பேர் சாய்ஸ் ஃபில்லிங்ல பண்ணக்கூடிய தப்புனால நம்ம நல்ல காலேஜ் கிடைக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து அதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ரவுண்ட் 1ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 175லேருந்து 200க்கு உள்ளே இருந்தது அப்படின்னா உங்களுடைய அந்த நோக்கம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ இல்லைன்னா ஐடி இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கக்கூடியதாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியாவை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ரவுண்ட் 1 கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு 85 பெஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியாவை நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் நல்ல காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்கும். உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம எந்தெந்த கட் ஆஃப் இருந்தால் எந்தெந்த காலேஜஸில் சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் போட்டிருக்கோம், இசிஇக்கும் போட்டிருக்கோம், ஐடிக்கும் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த பேஸில் நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை கொடுத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் சூஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாப் மோஸ்ட் காலேஜஸில் சீட் வந்து கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ அந்த அந்த சாய்ஸ் லிஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த ரவுண்ட் 1க்கான இந்த பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருங்க. ஓகேவா? இது வந்து ஆர்டர் நம்பர். செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு காலேஜினுடைய கோட், தேர்ட் ஒன் காலேஜினுடைய நேம், அண்ட் ஃபோர்த் ஒன் எந்த பிரான்ச், அந்த காலேஜில் நம்ம எந்த பிரான்ச் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜில் உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நம்ம என்ன கொடுக்குறோம்னா கோட் நம்பர் 1 சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் சாய்ஸில் அதே சிஇஜி கேம்பஸில் இசிஇ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து தேர்ட் சாய்ஸாக கோட் நம்பர் 4 எம்ஐடி கேம்பஸில் சிஎஸ்இ, அதே கோட் நம்பர் 4 எம்ஐடி கேம்பஸில் இசிஇ செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஃபிஃப்த் சாய்ஸாக 2006 பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூர்னுடைய சிஎஸ்இ செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து கோட் நம்பர் 6 206 பிஎஸ்ஜி காலேஜ் அதேல இசிஇ செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து செவன்த் சாய்ஸாக அதே பிஎஸ்ஜி காலேஜில் ஐடி சூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இது எல்லாமே எய்டட் கோர்சஸ். ஓகேவா? நமக்கு இப்போ இது வரைக்கும் இந்த செவன்த் சாய்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எய்டட் கோர்சஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் காலேஜஸில். இதே கவர்மெண்ட் காலேஜஸில் நமக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அப்படின்றப்போ அதே காலேஜில் தான் படிக்க போகிறோம், பட் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நம்ம அடுத்த சாய்ஸாக கொடுத்துக்கிறோம். எயித்து சாய்ஸில் அதே காலேஜ் நம்பர் 1 சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து 9th ஆப்ஷனாக காலேஜ் நம்பர் 4 எம்ஐடி கேம்பஸில் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து 10th சாய்ஸாக சிஇஜி கேம்பஸில் இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து 11th சாய்ஸாக எம்ஐடி கேம்பஸில் இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து 12th சாய்ஸாக பிஎஸ்ஜி காலேஜில் இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ரைவேட் காலேஜில் நமக்கு நம்பர் 1 இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்என் காலேஜை 13th சாய்ஸாக நம்ம கொடுத்துக்கிறோம். 1315 எஸ்எஸ்என் காலேஜ் சிஎஸ்சி இசிஇ இது ரெண்டுமே, இது வந்து ப்ரைவேட் காலேஜ். சரியா? ஸோ நம்ம அடுத்த சிஎஸ்சியும் இசிஇயும் கொடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததா தியாகராஜர் காலேஜ் 15th சாய்ஸ்லேருந்து 18th சாய்ஸ் வரைக்கும் 5008 தியாகராஜர் காலேஜ் மதுரை சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் இசிஇ செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க, அதை அடுத்த ஆப்ஷனாகவும், அடுத்து இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங்கை அடுத்த ஆப்ஷனாகவும் வரிசையாக நம்ம 4 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு
அதே போல் இன்னொரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து நமக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் ஆட்டோனமஸ் காலேஜ் தான். இதுலேயும் நமக்கு எய்டட் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம அடுத்தடுத்து 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துக்கிறோம். சரியா? அந்த காலேஜினுடைய சிஎஸ்சி எய்டட் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இசிஇ செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங், இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங் கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் காலேஜில் பியூர் கவர்மெண்ட் காலேஜ்னு பார்க்கும்போது நமக்கு நம்பர் 1 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தான், 2005. அதை 23-24 சாய்ஸஸில் அதை நம்ம கொடுத்துக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இசிஇ வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கு அடுத்ததா 25-26ல் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், பிஎஸ்ஜினுடைய இன்னொரு பிரான்ச் இது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இசிஇயும் வந்து நம்ம அடுத்தடுத்து செட் பண்ணிக்கிறோம். அடுத்து 27ல் இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் எம்எல் அந்த கோர்ஸ் ஒன்று நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான். சரியா? ஸோ அதை வந்து அடுத்த ஆப்ஷனாக கொடுத்துக்கிறோம். சப்போஸ் இது வந்து எனக்கு நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் லாஸ்ட்டாக கொண்டுட்டு போய்க்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்ததாக நம்ம அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு நமக்கு சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் ரெண்டுலேயுமே ஐடியில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சரியா? அதை நாம் அடுத்தடுத்த ஆப்ஷன் 29லையும் 30லையும் ஐடியில் வந்து, ஆனால் செல்ஃப் சப்போர்ட்டிங் ரெண்டுமே. சரியா? ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக எஸ்எஸ்என் காலேஜில் ஐடி சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ஆனால் ஐடி வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங். சரியா? அதுக்கு அடுத்ததாக தியாகராஜர் காலேஜ் ஐடி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங் தான். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 34-35ல் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செலக்ட் பண்ணிக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இசிஇயும். அடுத்ததாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இனி மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் தான் வரும். 36-37ல் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை சிஎஸ்சி இசிஇ செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து 38-39ல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், இதுவும் ஒரு நல்ல இது இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், சிஎஸ்சி இசிஇ செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஐடி, குமரகுரு காலேஜில் ஐடியும், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஐடியும், அதே சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்சியில் ஏஐஎம்எல் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து 43, 44, 45 இது மூணுலையும் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ ஐடி. அடுத்து 46, 47ல் சவுத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி, இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இசிஇயும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை இசிஇ, அப்புறம் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கோட் பார்த்துக்கிறங்க, காலேஜ் நேம் ஒரே மாதிரி தெரியலாம், அதனால் கோடை பார்த்துக்கிறங்க கரெக்டாக. அதில் இசிஇ செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்சி ஏஐஎம்எல், அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி, வரிசை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லோயலா ஐகாம் 53-54ல் இசிஇ ஐடி. அடுத்ததாக பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட்டில் இசிஇ, அப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி இசிஇ, அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி ஐடி, அப்புறம் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கையில் சிஎஸ்சி இசிஇ, அப்புறம் லோயலா ஐகாம் ஐடி சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்சி, அப்புறம் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட்டில் சிஎஸ்சி, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிஎஸ்சி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடில் சிஎஸ்சியும் ஐடியும், அப்புறம் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஐடி சிஎஸ், அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சிஎஸ்சி, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் ஆட்டோனமஸ் ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் சிஎஸ்சி,
கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் சிஎஸ்சி, அப்புறம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சிஎஸ்சி, அப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சிஎஸ்சி, அப்புறம் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் சிஎஸ்சி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் சிஎஸ்சி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கோயம்புத்தூரில் சிஎஸ்சி, அப்புறம் மெப்கோஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் சிஎஸ்சி, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தூத்துக்குடியில் சிஎஸ்சி, அப்புறம் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் மதுரையில் சிஎஸ்சி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி சிஎஸ்சி, அப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் சென்னை ஐடி, பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் ஈரோடு ஐடி. இதான் வந்து உங்களுக்கு சிஎஸ்சி, இசிஇ, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பெஸ்ட் டாப் 85 சாய்ஸ் ஃபில்லிங். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் நம்ம சொன்ன இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து ஏதாவது உங்களுக்கு இதில் வந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம், சரியா? தேங்க்யூ.